இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்த 6ல் 5 வந்து வன்னியரசு, ஷானவாசு, அதுக்கப்புறம் சிந்தனை செல்வன், SS பாலாஜி, பனையூர் பாபுன்னு 5 பேர் இருக்கணும். அதில் பாக்கி ஒரு சீட்டு நீங்கள் யாருக்காவது கொடுங்க அப்படின்னு திமுக தலைமை சொல்லவும் திருமாவளவன் வந்து அதிர்ச்சி அடைந்து என் கட்சியில் யாரை நிறுத்தணுங்கிறத கூட எனக்கு வந்து முடிவெடுக்க உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லைன்னா நான் கட்சி தலைவராக இருந்து என்ன பயன்? என்னுடைய கணக்கில் 15% மேலே விஜய் வந்து எந்த தொகுதியிலையும் வாங்க மாட்டார். ஒரு கால் அவர் நிற்கக்கூடிய பெரம்பூர், திருச்சி கிழக்கில் எங்கேயாவது 1-2 சீட்டு அந்த மாதிரி இடங்களில் ஜெயிக்கலாம். தனிப்பட்ட அந்த அவருடைய அந்த ஃபேஸ் வேல்யூக்காக. இப்போ காரைக்குடியில் சீமான் ஜெயிக்கலாம், எகெயின் ஃபேஸ் வேல்யூ. ஆனால் அவருடைய கட்சியினர் எவ்வளவு, அதாவது எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வங்கி என்பது புள்ளி விவரம். எங்கள் குடும்பத்திலேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொல்லி இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்கள் துணை முதல்வராகவே இருக்கார். நம்ம என்ன இப்போ என்னன்னு கேட்டோமா, நம்ம மக்களுக்கு அப்படிலாம் வந்து ரோஷம் வந்துடுமா, இது வரைக்கும் வராத ரோஷம் இனிமேல் வந்துடுமா? ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து என்னுடைய குடும்பத்தில் யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நடு ரோட்டில் சாட்டையை அடிங்கன்னாரு. யாராவது அடிச்சிட்டாங்களா, சாட்டையை தேடினாங்களா? மக்கள் வந்து தோல் தடிமனாக இருக்கிறது, மறந்து போய்விட்டது. கொங்கு பகுதியில் பாஜகவுக்கு எந்த தொகுதியுமே ஒதுக்கப்படவில்லை அதிமுகவால். அப்போ தான் அண்ணாமலை வந்து நான் வந்து இந்த தேர்தலில் நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி கொடுத்து திருப்பூரில் அண்ணாமலை அன்பு கூட்டம்னு அவருடைய தொண்டர்கள்லாம் கூடி இந்த தேர்தலில் நம்ம வந்து புறக்கணிக்கிறதா இல்லை விலகி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முடிவுகள், ரகசிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. தினமலர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார பிரச்சனை அரசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தராமன் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெய், சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஸ்டாலின் தன்னோட பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதல்வர் ஸ்டாலின் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் தமிழகமே வந்து தக்ஷண பிரதேசம் என்று பேர் மாற்றி விடுவார்கள். ஏன்னா வந்து இந்து ஆளுமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், இந்தியை எல்லாம் திணிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பல்வேறு கருத்துக்கள் நெட்டிசன்ஸ் தெரிவித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் விஷயத்தை? இல்லை, ஏதோ தமிழ்நாடுன்ற பேரை வந்து அண்ணாதுரை சட்டமன்றத்தில் அறிவித்தார் என்பதற்காக திமுக தான் கொண்டு வந்ததுன்னு ஒரு பொய் சொன்னாங்க. அந்த பொய்யுடைய தொடர்ச்சியாக இது மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. தமிழ்நாடு என்ற பெயரை வந்து அதுக்கு முன்னாலேயே வந்து காமராஜர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது நம்ம சொல்கிறது வந்து இவங்க ஆட்சிக்கு வந்தது 1967. 62 வந்து ஒரு பள்ளியை திறந்து வைக்கிறாங்க. அதில் வந்து முதலமைச்சர் தமிழ்நாடு அப்படின்னு கல்வெட்டு இருக்குது. பல இடங்களில் வந்து தமிழ்நாடு என்கிற பெயர் அப்போவே பயன்படுத்தப்பட்டு வந்தது. எப்போது? காமராஜர் ஆட்சி காலத்தில். அதுக்கு முன்னால் இப்போ பாரதியார் சொன்னார் செந்தமிழ்நாடு என்னும் போதினிலேன்னு சொன்னது. அதெல்லாம் வந்து நீங்கள் இலக்கியங்கிற வழியில் கொண்டு வந்துடலாம், தேசிய இலக்கியம்னு. அதே மாதிரி இந்த தமிழ்நாடுன்ற பெயருக்காக போராடினவர் வந்து யாரோ சங்கர்லிங்கனார், அந்த மாதிரி ஒரு 2-3 பேர் அவங்களாம் உயிரை விட்டாங்க. அதாவது உண்ணாவிரதம் இருந்து பல நாட்கள் உண்ணார். இது பின்னால் வந்து வெகு நாட்களாக இருந்து அப்பொழுது இருந்த மத்திய காங்கிரஸ் அரசு அதை ஏற்றுக்கொண்டு அதை சட்டமன்றத்தில் அறிவிப்பாக வெளியிட்டவர் 1967 அண்ணாதுரை முதல்வராக இருக்கும்போது. ஆனால் அண்ணாதுரை தான் வந்து தமிழ்நாடுன்ற பெயர் வருவதற்கு காரணம்னு திமுக இன்னி வரைக்கும் அந்த பொய் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதாவது செய்தியை வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் அறிவிச்சிட்டிங்கன்னா செய்தி அறிவிப்பாளர்னா, அப்போ செய்திக்கு வந்து நீங்கள் அறிவிப்பாளர் தானே தவிர பொறுப்பானவர் கிடையாது, அதற்காக போராடியவர் கிடையாது. இது ஒரு பக்கம். நீங்கள் அதிமுக வந்தால் தமிழ்நாடுன்னு பேர் வச்சு, அதாவது தட்சிண பிரதேஷ்னு சொல்லிடுவாங்கன்னு சொன்னால், அதிமுக எத்தனையோ வருடங்களாக ஆண்டுருக்கு. 1990
எம்ஜிஆர் வந்து இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி கூட்டணினால அப்படின்றாங்க. திமுக 1999லேருந்து 2004 வரைக்கும் கூட்டணி இருந்ததா? அப்போ வந்து இந்த மாதிரி தட்சிண பிரதேஷ்னு சொன்னாங்களா? சொல்லி இவங்க ஏதாவது மறுத்துருக்காங்களா? போராடி இருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இல்லை, எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இந்த விஷயத்த சொன்னதுக்கு ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நாங்கள் இருந்தோம் கூட்டணியில், ஆனால் வந்து திமுக கருணாநிதி கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு. இப்போ ஏடிஎம்கே எடப்பாடி கண்ட்ரோலில் பிஜேபி கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்றார் அவர். அப்படி சொல்லியிருந்தா வந்து அப்படி எடப்பாடி பிஜேபி கண்ட்ரோலில் இருந்தால் இன்றைக்கி இந்த 28 தொகுதி பிஜேபியில் வந்து எங்களுக்கு கொங்கு பகுதியில் வந்து இன்னும் அதிக தொகுதிகள் வேண்டும், அதில் வந்து எங்களுக்கு அதிருப்தி அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துருக்கிறது எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. சென்னையே ஒன்று தான் கொடுத்துருக்கீங்க. சென்னையில் வந்து அவங்க கேட்டதே திருப்பரங்குன்றத்தில் வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா திருப்பரங்குன்றம் இப்போ இந்த சமீபத்தில் நடந்த திருமணம் அதே மாதிரி கோயில் நகரங்கள் எல்லாத்துலேயும் வேணும். உதாரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் எடுத்துங்க, மதுரை எடுத்துங்க, சென்னையில் ஒரு 2-3 தொகுதிகள் டி நகர், மயிலாப்பூர்னு இதெல்லாம் எதுவுமே கொடுக்கப்படலையே. எடப்பாடி அமித்ஷா அவர்களுடைய என்ன சொல்கிறது, அடிமையாக இருக்கிறார், அவருக்கு அடிபணிந்து போகிறார் அப்படின்னா இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லையே. இவங்க கேட்டதை கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணாங்கிற மாதிரி கொடுத்துருக்கணுமே. கண்டிப்பாக அப்படி கொடுக்கப்படவில்லை. பாஜகவும் வந்து அதிருப்தி இருக்கிறது. அவர்கள் வந்து பாஜக தேசிய தலைமை அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க மூலமாக வந்து எடப்பாடிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? யதார்த்தமான அரசியல். இதில் வந்து நம்ம வந்து எடப்பாடி இவர் சரியா தவறான அவங்கவுங்க கட்சியுடைய நலன் என்ன, நம்ம கட்சி எங்கே நின்னா நிச்சயமாக ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு பார்க்குறாங்க. இதில் கூட்டணி கட்சின்னு வரும்போது தன்னுடைய நலனை தாண்டி தான் கூட்டணி கட்சியினுடைய நலன். இப்போ திமுக பண்ணலையா? 6 தான் இவருக்குன்னு சொன்னாங்க. அவர் பேர் என்ன, விசிகாவுக்கு. அப்புறம் 8 அப்புறம் 8ன்னு ஏன்னா அது வந்து அந்த 2 வந்து திருமாவளவன் யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்றால் பிரேமலதா அவர்களுக்கு தான் சொல்லணும். அவங்களுக்கு 10+1 கொடுத்ததுனால அதை வச்சு கேட்க போக, இல்லைன்னா இந்த தடவை நான் தேர்தலை புறக்கணிக்கிறேன், நாங்கள் தேர்தலிலிருந்து விலகுகிறோம்னு வந்து விடுதலை சிறுத்தை திருமாவளவன் ரொம்ப கடுமையாக சொன்னதாக நமக்கு தகவல். அந்த ஒரு சூழ்நிலையில் 6 வந்து 8 கொஞ்சம் அமைதியாக இருப்பார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து 5 வேட்பாளர்கள் பெயரும். யார்? விசிக கட்சியில் உள்ள 5 வேட்பாளர்கள். அது அவங்ககிட்ட டிஸ்கஸே பண்ணலையாமே. திருமாவளவன் டிஸ்கஸே பண்ணலையா? 600 சீட்டையோ அவங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லையா? நேரம் அவங்ககிட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்களா எல்லாத்தையும்? அதான் சொல்லி இந்த 5 பேரும் உண்டு, 6 கொடுக்குறோம், ஒரு +2 பொது தொகுதி. இந்த 6ல் 5 வந்து வன்னியரசு, ஷானவாசு, அதுக்கப்புறம் சிந்தனை செல்வன், SS பாலாஜி, பனையூர் பாபுன்னு 5 பேர் இருக்கணும். அதில் பாக்கி ஒரு சீட்டு நீங்கள் யாருக்காவது கொடுங்க அப்படின்னு திமுக தலைமை சொல்லவும் திருமாவளவன் வந்து அதிர்ச்சி அடைந்து என் கட்சியில் யாரை நிறுத்தணுங்கிறத கூட எனக்கு வந்து முடிவெடுக்க உரிமை இல்லை, சுதந்திரம் இல்லைன்னா நான் கட்சி தலைவராக இருந்து என்ன பயன், இப்படி ஒரு கட்சி இதை நான் வந்து நடத்தி தான் வந்து என்ன பயன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வந்து நான் இல்லை, நீங்கள் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் போட்டிங்கன்னா என் கட்சி நீங்கள் 6 சீட்டா 8 சீட்டோ என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, யாரை வேட்பாளர் ஆக்குறதுங்கிறது என்னுடைய அப்படின்னு சொல்லி நியாயமான விஷயம். அது என்ன, அதாவது கட்சி அவருது, வேட்பாளர் இவங்களுது அப்படின்னு சொன்னால் மாப்பிள்ளை அவர் தான் சட்டம் என்னதுங்கிற மாதிரி இல்லை இருக்குது அந்த கதை. அந்த மாதிரி சொன்ன உடனே தான் வந்து திருமாவளவன் வந்து அந்த ஒரு வித்தியாசமான முடிவுக்கு வந்தது. எம்பி 3 வருஷம் இன்னும் பாக்கி இருக்கும்போது அதை ராஜினாமா பண்ணிவிட்டு சட்டமன்றத்துக்கு வரலைன்னா கட்சி தன் கையை விட்டு நழுவி போகிறது என்பதை திருமாவளவன் அது வரைக்கும் உணரலைன்னா அப்போ உணர்ந்துட்டார். இல்லை சார், இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, 2026 தேர்தலுக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் தமிழகத்தில் ஏற்படும், அதுக்காக நான் வந்திருக்கேன்றாரு. என்ன மாற்றம்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? இல்லை, என்னுடைய கணக்கில் வந்து ஒரு கால் தொங்கு இது வந்து பேசப்படுவது, விடுதலை சிறுத்தைகளுக்கு நடுவிலேயே பேசப்படுவது. நான் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து ஏதோ ஒரு யுகத்தில் சொல்லலை, அங்கங்கே பேசக்கூடிய நட்பு ரீதியில் நமக்கு எல்லா இடத்துலையும் கட்சிகள்லையும் இருக்காங்க. ஒரு கால் ஒரு தொங்கு சட்டசபை அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது. எந்த கட்சியும் 118 சீட்டு பெற முடியல தனிப்பெரும்பான்மையா அப்படின்னா கூட்டணி கட்சியை எதிர்பார்க்குறது. ஏன்னா இப்போ வெளியிலேருந்து எதிர்பார்க்கணுன்னா யார்கிட்ட எதிர்பார்க்கணும்? ஒன்று நாம் தமிழர் சீமான், அவர் எவ்வளோ சீட்டு வாங்குவாருன்னு தெரியாது. வாக்கு வங்கி வந்து 8ங்கிறது ஒரு கால் 10 வாங்கலாம்.
12 வாங்கலாம், குறைவும் செய்யலாம் இல்லையா சார்? 5 6 கூட ஆகலாம். அதான் சொல்கிறேன். 8 வந்து 10 ஆகலாம், 12 ஆகலாம், 5 6 ஆகலாம். 2 பக்கமும் பாசிபிலிட்டி இருக்குது. விஜய் அவர்கள் அதாவது எந்த அளவுக்கு அவருக்கு மறுபடியும் அந்த கூட்டம் சேர்கிறது அப்படிங்கிறத மட்டும் வச்சு வாக்கு வங்கி நான் 1.5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், 8லேருந்து 12% தான் அவர் வாக்கு வங்கி வாங்குவார்னு. 15% வாங்கினா கூட நீங்கள் சிம்பிளாக 4 முனை போட்டி தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிகளிலும் 4 முனை போட்டி. அது திமுக, இந்த பக்கம் அதிமுக, இல்லை கூட்டணி கட்சிகள், நாம் தமிழர் தனி, தாவேகா தனி. 25% மேலே ஓட்டு வாங்கினா தான் அந்தந்த தொகுதியில் யாரோ ஒருத்தர் ஜெயிக்கிறார். சிம்பிள் அரித்மெட்டிக்ஸ். ஆமாம். எத்தனை தொகுதியில் என்னுடைய கணக்கில் 15%க்கு மேலே விஜய் வந்து எந்த தொகுதியிலையும் வாங்க மாட்டார். ஒரு கால் அவர் நிற்கக்கூடிய பெரம்பூர், திருச்சி கிழக்கில் எங்கேயாவது 1-2 சீட்டு அந்த மாதிரி இடங்களில் ஜெயிக்கலாம், தனிப்பட்ட அந்த அவருடைய அந்த ஃபேஸ் வேல்யூக்காக. இப்போ காரைக்குடியில் சீமான் ஜெயிக்கலாம், எகெயின் ஃபேஸ் வேல்யூ. ஆனால் அவருடைய கட்சியினர் எவ்வளவு, அதாவது எத்தனை பர்சன்டேஜ் வாக்கு வங்கி என்பது புள்ளி விவரம். கண்டிப்பா அது சீட்டாக கன்வெர்ட் ஆக. இப்போ இது வந்து இப்போ இல்லை, இப்போ அங்கே தான் வர்றேன். இப்போ இவங்க வந்து பெரிய அளவுக்கு சீட்டு வாங்கினாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10 சீட்டு, இவர் 8 சீட்டு அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா, இந்த 118 கிடைக்காதவங்க இவங்க யார்கிட்டையாவது ஆதரவு கேட்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குறாங்களா அதெல்லாம் வேறு விஷயம். அது 8 ஜெயிக்கணும், 8-10 சீட்டு ஜெயிக்கணும். ஜெயிச்சாதானே நீங்கள் உங்கள் ஆதரவு தேவை. ஆமாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ஆதரவு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு 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 சுச்சுவேஷன் வந்ததுன்னு வைங்க, அப்போது இவங்க 2 பேரும் பெருசாக சீட்டு வாங்கலைன்னா அந்த கூட்டணியில் வந்து இப்போது விசிக ஒரு உதாரணமாக எடுத்துப்போம். 8 சீட்டில் ஒரு 5 சீட்டு 6 சீட்டு ஜெயிக்கிறாங்க. தொங்கு சட்டசபை வருது, 118 வரல. ஏன் அவர் அதிமுக கூட்டணிக்கு போகக்கூடாது? நீங்கள் சொல்கிற மாற்றம்னு சொன்னது வந்து அர்த்தம் அப்படி கூட எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் சமீப காலத்தில் அவர் வந்து திமுக ஆட்சி மீது விமர்சனங்கள் வைத்து கொண்டிருக்கிறார். இதுக்கு முன்னால் இருந்ததை விட ஒரு மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன ஒரு அந்த விமர்சன தொனியில் பேசுகிறார். ஒரு இரட்டை அர்த்தத்தில் இல்லை உள்ள அர்த்தத்துடன் நிறைய பேச்சுகள் பேசுகிறார். இப்போ கமலஹாசனை பற்றி கூட பேசும்போது, மக்கள் நீதி மையத்தை பற்றி பேசும்போது, அது காலத்தில் வந்து மிக அருமையான ஒரு விஷயம்னு முதல் நாள் பேசினார். மறுநாளைக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அவர் வந்து விட்டு கொடுத்துடக்கூடாதுன்னு நின்று இருக்கணும்னார். யார்? மக்கள் நீதி மையம். அது மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர் ராஜ்யசபா சீட்டு அவர் வாங்கிட்டார், தொண்டர்களை பற்றி கவலைப்படல, கட்சிக்காரங்களை பற்றி கவலைப்படல. இல்லை இப்படி நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கணுன்னா நிற்க சொன்னால் உதயசூரியனில் நிற்க சொல்கிறாங்க. கடைசியில் அங்கே தான் போய் இப்போ இவர் மதிமுக என்னன்னார், 3+1ன்னாரு, தனி சின்னம் 1ன்னாரு. இப்போ அதுவும் வந்து உதயசூரியன். ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட மதிமுகவை கொண்டு போய் திமுகவில் ஐக்கியப்படுத்தியாச்சு. ஒரு வழியாக எங்கே ஆரம்பித்தாரோ உலகம் உருண்டைங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அவர். அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிற ஒரு முடிவாக கூட கமலஹாசன் எடுத்துருக்கலாம். நம்ம வந்து ஆனால் அவர் வரைக்கும் சேவ் பண்ணிக்கிட்டார் ராஜ்யசபா. இப்போது இதனால் வந்து திருமாவளவன் வந்து தன்னோட ஒரு துணை முதல்வர் ஆகக்கூடிய கனவு இதில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கலாமே. ஒரு தொங்கு சட்டசபை அமைஞ்சு இவருடைய ஆதரவு 8 சீட்டில் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் 8 சீட்டும் ஜெயிப்போன்னு நினைக்கலாம், 8ல் 6 ஜெயிக்கலாம், ஒரு தோராயமாக சொல்கிறேன். அந்த மாதிரி ஜெயிக்கும்போது அந்த 118 வாங்காத ஒரு கட்சி அது திமுகவோ இல்லை திமுகவில் வந்து அதெல்லாம் அது ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் 96ல் பாருங்கள் 97 சீட்டு வாங்கினாங்க. 1996ல் 97 சீட்டு வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 3-18 21 சீட்டு கம்மி பெரும்பான்மைக்கு. ஆனாலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்கல திமுக. அதாவது திமுக நீங்கள் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு துணை முதல்வர் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு சப்போர்ட்டு இல்லை, மாயவரத்தில் கேட்குறாங்க, மன்னார்குடியில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவதற்கு ஏன் போகக்கூடாது? நீங்கள் வந்து எல்லா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களான மகாராஷ்டிராவில் என்னாச்சு? உத்தவ் தாக்கரே சிவசேனையும் பாஜகவும் ஒன்றா நின்றுது, எலெக்ஷனில் வந்து ஜெயித்தாங்க, பெரும்பான்மை பெற்றார்கள் கூட்டணியாக. ஆனால் வந்து கிட்டத்தட்ட சரிபாதியாக வெற்றி பெற்றார்கள். யார் வந்து முதல்வர் என்பதில் வந்து ஃபட்னாவிஸா அவரான ஒரு பிரச்சனை வந்தபோது
24 மணி நேரத்தில் வந்து காங்கிரஸ்காரர்களை கூப்பிட்டு, சரத்பவாரை கூப்பிட்டு உட்கார வைத்து பேசி ஆட்சி அமைத்தது சிவசேனை. அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் வந்து ஏக்நாத் ஷிண்டேவை அங்கேருந்து அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்து இங்கே வந்து இதுதான் சிவசேனை, அதெல்லாம் வரலாறு. 24 மணி நேரத்தில் கொள்கை கோட்பாடு எல்லாம் இவ்வளோ வருஷமாக இருந்த கொள்கை கோட்பாடு தூக்கி போட்டுட்டு ஆட்சின்னு வரும்போது, அதிகாரம்னு வரும்போது, அந்த அதிகாரத்துடைய அந்த போதை வந்து எந்த கட்சியையும் எப்படி வேணாலும் மாறச் செய்கிறது இல்லையா? கண்டிப்பாக சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தலில் பரபரப்பு எல்லாமே நாமினேஷனில் ஃபைல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 தேசிய கட்சியை தவிர. ஒன்று வந்து காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. காங்கிரஸ் வந்து ஒரு 6 சீட்டில் தான் இழுபறி நடந்துட்டு இருக்கு. மற்றெல்லாம் முடிஞ்சிச்சு. ஒரு 22 சீட்லாம் முடிஞ்சு 6 சீட்டில் பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்றாங்க. பட் இன்னும் அந்த இழுபறிக்கு என்ன காரணம் சார்? காங்கிரஸோட அது சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் முதல்ல ஆரம்பித்த ஒரு கேள்விக்கு நான் இன்னும் பதில் சொல்லலை. தட்சிண பிரதேஷ்னு வந்துடுமா என்னன்னு. இவ்வளோ நாளாக வந்து அதிமுக கூட்டணி இருக்கும்போதெல்லாம் வராதது. எடப்பாடி 4 வருஷம் நடுவில் 2016லேருந்து 4.5 வருஷம் முதல்வராக இருந்தார். அப்போவும் பிஜேபியோட இணக்கமாக தான் இருந்தார். அப்போல்லாம் வரல. நம்ம வந்து இப்படி பயப்படணும். அவங்க வந்தால் தட்சிண பிரதேஷ்னு மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறத விட, இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து தமிழ்நாட்டில் தமிழக அமைச்சர்களில் குறைந்தபட்சம் 12 பேரோ என்னமோ வந்து தமிழ் மொழி தாய்மொழி அல்லாதவர்கள். சுற்றி வளைப்பானே தெலுங்கு. நம்ம தெலுங்குக்காரர்கள் கூடாது என்பது நமது வாதம் அல்ல. அது தெலுங்கு. நீங்கள் தமிழ்நாடுலூன்னு மாற்றிடுவீங்க அப்படி நம்ம சொல்லலாமா? இல்லை சில பேர் இப்போ வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா தட்சிண பிரதேஷ்னு மாற்றினா பரவாயில்ல, தட்சிணாமூர்த்தி பிரதேஷ்னு ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டில் பாதிக்கு மேலே வந்து வளைச்சி போட்டது திமுக நிர்வாகிகள், திமுக மாண்புமிகுகள், திமுக புள்ளிகள் தான் வந்து சொத்து வாங்கி போட்டிருக்காங்க. உசிலம்பட்டியில் 1500 ஏக்கர், தேனியில் வந்து ஏலக்காய் எஸ்டேட்டு, நம்மளே கூட நிறைய பேசியிருக்கோம். இந்த மாதிரி பரந்தூரில், அதாவது 2000 ஏக்கரை வாங்கி போட்டுட்டு தான் பரந்தூரில் வந்து விமான நிலையத்தை பற்றியே பேசுகிறாங்க. இப்படி தமிழ்நாட்டில் பாதியை வாங்கி போட்டிங்க, அப்போ தட்சிணாமூர்த்தி பிரதேசமாக விடக்கூடாதே அப்படிங்கிறதும் அவங்க சைட்லேருந்து பேசக்கூடியது. நீங்கள் கேட்ட அந்த தேசிய கட்சி வரும்போது காங்கிரஸில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பெருந்தொகை பெறப்பட்டு, பெருந்தொகையான செல்வம் பெறப்பட்டு, அதை வந்து பெங்களூர் மூலமாக, கர்நாடகா மூலமாக, அங்கே தேசியத்தில் இருக்கக்கூடிய கர்நாடகா அவரை மூலமாக கார்கோவில் அனுப்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். கார்கோவில் அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சு 5 கோடி ரூபா, 3லேருந்து 5 தொகுதிக்கு, ஒரு சீட்டுக்கு. சில இடங்களில் 3, சில இடங்களில் ஜோதிமணி வந்து அதை விமர்சித்து வேறு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. மாணிக் தாக்கூர் வந்து அந்த ஒருங்கிணைப்பு குழுலேருந்தே நான் ராஜினாமா பண்ணுறேன்ட்டார். பட் அது இல்லைன்னு செய்தின்ட்டார் இன்னைக்கு. எது அது தவறான செய்தி, அது மண்ணா பண்ணலன்ட்டு இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. சொல்லியிருப்பாங்க, பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எல்லா அரசியல் இதுலேயும் வழக்கமாக நடக்கிறது தான். நான் எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொல்லி இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்கள் துணை முதல்வராகவே இருக்கார். நம்ம என்ன இப்போ என்னன்னு கேட்டோமா, நம்ம மக்களுக்கு அப்படிலாம் வந்து ரோஷம் வந்துடுமா? இது வரைக்கும் வராத ரோஷம் இனிமேல் வந்துடுமா? ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து என்னுடைய குடும்பத்தில் யாராவது அரசியலுக்கு வந்தால் என்னை நடு ரோட்டில் சாட்டை அடிங்கன்னாரு. இப்போ யாராவது அடிச்சிட்டாங்களா? சாட்டையை தேடினாங்களா? மக்களுக்கு வந்து தோல் தடிமனாக இருக்கிறது, மறந்து போய்விட்டது. அதனால் அந்த வகையில் வந்து இப்போ பணம் வசூல் செய்யப்பட்டது என்று சொன்னதுனால தான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து, அதுவும் 2 பேர் ஒரு தொகுதிக்கு வந்து பரிந்துரை பண்ணி வேட்பாளர்கள் கேட்டபோது ஒரு தொகுதிக்கு ஒரு ஆள் 28 பேர் மட்டும் போட்டு அனுப்பிச்சு, அப்படின்னா கிட்டத்தட்ட என்ன அர்த்தம்? பேசாமல் கைத்து போட்டு அனுப்புங்கன்னு. இதுக்கு பின்னால் வந்து ஜோதிமணி அவர்கள், மாணிக் தாக்கூர் அவர்கள் ராஜினாமா பண்ணாரா இல்லையாங்கிறத விடுங்க, என்ன நடந்தது என்பதை ராகுலிடம், அதாவது தேசிய தலைமையிடம் வந்து தெரிவிக்க அந்த லிஸ்ட்டை அவர் கீழ்ச்சி போட்டார்னு பத்திரிகை செய்திகள் வந்தது. நான் சொல்கிறது பத்திரிகை செய்திகள். லிஸ்ட்டை கீழ்ச்சி போட்டுட்டு சோடாங்கர் அமிச்சு 2 பேர் ஒழுங்காக வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னதை 3 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று மாணிக் தாக்கூர், ஒன்று ஜோதிமணி, இன்னொன்று கார்த்தி சிதம்பரம். சிதம்பரம் அவர்கள் வந்து கடைசியில் கூட்டணி முடித்தார், அது வேறு விஷயம். பட் கார்த்தி சிதம்பரம் வந்து அவர் ஒரு லைன் எடுக்கிறாரு. இந்த மாதிரி வந்து அங்கே வந்து காங்கிரஸில் இந்த பிரச்சனையினால் இன்னும் லிஸ்ட்டு வெளியாகாமல் இருக்குது. அதே மாதிரி பிஜேபியில் வந்து இழுபறியாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அவர்கள் நான் மாதிரி கோயில் நகரங்கள், அதாவது திருப்பரங்குன்றம், மற்ற கோயில் இருக்கக்கூடிய தொகுதிகள்,
ஏன்னா பிஜேபி என்றாலே வந்து சனாதனம் அல்லது ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறதுனால இந்துத்துவாங்கிற அது ப்ளஸ் சென்னையில் ஒரு 3 தொகுதி டி.நகர், மயிலாப்பூர், மற்ற ஏதாவது வேளச்சேரி அந்த மாதிரி 3 தொகுதிகள் இது கேட்டு எதுவுமே வந்து கொடுக்கப்படவில்லை. அண்ணாமலை அவர்கள் கோவை ஏதாவது கொங்கு பகுதியில் ஏதாவது சிங்காநல்லூர் ஏதோ ஒரு தொகுதி கேட்டிருக்காரு. அதில் வந்து கோவை வடக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் நிற்கக்கூடிய அது நிற்பதாக சொல்லப்படும் தொகுதியில் வந்து அதை தவிர கொங்கு பகுதியில் பாஜகவுக்கு எந்த தொகுதியுமே ஒதுக்கப்படவில்லை அதிமுகவால். அப்போ தான் அண்ணாமலை வந்து நான் வந்து இந்த தேர்தலில் நான் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி கொடுத்து திருப்பூரில் அண்ணாமலை அன்பு கூட்டம்னு அவருடைய தொண்டர்கள்லாம் கூடி இந்த தேர்தலில் நம்ம வந்து புறக்கணிக்கிறதா இல்லை விலகி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில முடிவுகள் ரகசிய முடிவுகள் எடுத்திருக்காங்க. ரகசிய முடிவுகள் என்ன எடுத்தாலும் வந்து மத்திய உளவுத்துறைக்கு தெரியாமையாக போயிடும். யார் எடுத்தாலும் சரி அது அது போனோன்னா அண்ணாமலையை வந்து நிற்க சொல்லும்போது மொடக்குறிச்சியில் நில்லுங்க அப்படின்னா அவர் மொடக்குறிச்சியில் நிற்க மாட்டேன், எனக்கு கோவை வடக்கு கொடுங்க, வானதிக்காக வைத்திருக்கக்கூடிய கோவை வடக்கு கொடுங்க, அவங்களுக்கு வேணால் மொடக்குறிச்சி கொடுங்க, இல்லை எனக்கு சிங்காநல்லூர் அதிமுகவில் வந்து ஒரு கேட்டிருக்காங்க ஒரு 5-6 தொகுதிகள் வந்து மாற்றி கொடுக்கணும் நீங்கன்னு. ஒரு எடப்பாடி விடாப்பிடியாக அது வந்து மாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காருன்றாங்க. அது எந்த மாதிரி முடியுதுன்னு தெரியல. இதுதான் வந்து இந்த தேசிய கட்சிகளில் இந்த பக்கம் காங்கிரஸ் இழுபறி, அந்த பக்கம் பாஜக இழுபறி, 2 இழுபறிகளும் இருக்கிறது. இந்த நிலையில் வந்து நமக்கு வந்த செய்தியில் ஐபி அதாவது மத்திய உளவுத்துறையுடைய ஒரு இதில் அதிமுக இப்போது இருக்கக்கூடிய அந்த திமுக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தி, அந்த குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு மற்ற அந்த குற்ற விஷயங்கள், போதை கஞ்சா இதெல்லாம் வச்சு சுமார் 120லேருந்து 125 தொகுதிகளில் வந்து தனியாகவே இப்போ அவங்க நிற்கிறதே 160 சொச்சம் வருது, 167 என்னமோ வருது. அதில் 120க்கு குறைச்சல் இல்லாமல் அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க. மற்ற பாஜக உட்பட பாமக மற்ற கூட்டணி தொகுதிகள்லாம் ஒரு 15 தொகுதி சுமாராக வந்து வெற்றி பெறுவாங்க. ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரு 140 தொகுதிகள் வெற்றி பெறுவார்கள். அதிமுக தனித்த பெரும்பான்மை பெறும். 118 வாங்கினா 120லேருந்து 125ன்னு வந்ததாக தகவல். திமுக சைடில் திமுக மட்டுமே 80 இடங்கள் பெறும். என்னை பொறுத்த வரைக்கும் அது இவ்வளவு அதிருப்தி, இவ்வளவு ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அப்படி ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டில் 80 வாங்கினால் வந்து அதுவே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது திமுக மாடல். ஆனால் திமுகவில் வந்து பல்வேறு தரப்பினர் வந்து பேசும்போது என்னென்னா, வெற்றி எங்களுக்கு வந்து 200 சீட்டு இலக்கு, கண்டிப்பாக 200 ஜெயிச்சிருவோம், அது இல்லாமல் எங்கள் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க திமுகவில். அப்படி தானே சொல்லணும். ஆமாம், எங்கள் பேர் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, எங்களுடைய ஆட்சி சரியாக இல்லாமல் இருந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது, மக்கள் எங்களை ஓட்டு போட மாட்டார்கள் அப்படின்னு வந்து திமுக எந்த கட்சி தான் சொல்ல போகுது? திமுகன்னு தனியாக சொல்லலை, எந்த கட்சியுமே அப்படி ஒரு நிலையை ஒற்றுக்காது. எல்லாம் வந்து இப்போ அப்படி தான் பேசுவாங்க. தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் வந்த உடனே கேட்டால் மக்கள் கலைஞரே முன்னால் வந்து பேசும்போது சொல்லலையா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்ற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் மகேசன் ஒருத்தர் இருக்கிறதே ஒத்துக்கல அவனா சொல்லியிருக்காரு, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இதெல்லாம் வந்து அந்த அரசியல் வசனங்கள் வந்து நீங்கள் வந்து எல்லாம் டெம்ப்ளேட் மாதிரி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஜெயிச்சா இந்த வசனம், தோத்தா இந்த பேப்பர் எடுத்து பேசணும், தோத்தா இந்த பேப்பர் எடுத்து பேசணும்னு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து சொல்லப்படுகிற ஒரு செய்தி. இதில் பாஜகவும் காங்கிரஸும் தான் இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடலை. இன்றைக்கி நாளைக்கு வெளியிட்டாகணும். ஏன்னா அப்போ தானே இந்த தேதிக்குள்ளே இந்த ஃபைல் பண்ணி அடுத்த கட்ட செயல்பாடு பண்ணணும். அது ஏதோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்ப்ரமைஸுக்கு யாராவது வந்தாகணும். இந்த பக்கம் எடப்பாடி கொஞ்சம் விட்டு கொடுக்குறதா இல்லை பாஜக பரவாயில்லன்னு இருக்கிறதான்னு எனக்கு வந்து இப்பொழுது சற்று முன் இந்த இதிலெல்லாம் சொல்லுவாங்கல்ல, சற்று முன் கிடைத்த செய்தி அப்படின்னு வந்து எல்லா டிவி சேனல்லையும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்மளும் ஏதாவது பேசணும்னு ஆசையாக இருக்கும்ல. சற்று முன் கிடைத்த செய்தி வந்து சசிகலா அவர்கள் வந்து 23 இடத்துல வேட்பாளர் நிறுத்தியிருக்காங்க. காரைக்குடி எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த கொஞ்சம் முக்குளத்தோர் 29% இருக்காங்க.
அங்கே இவங்களும் முக்குளத்தோடு தான் நிறுத்துவாங்க. டிடிவி தினகரன் நாங்கள் அமமுகவுக்கு ஒதுக்கப்பட்டது, சீமான் நிற்கிறாரு, இந்த மாதிரி ஒரு பெருமொழி பாண்டியன் வந்து டிடிவி ஆமாம் நிற்கிறாரு. இதிலேருந்து தாவேக்கால்லேருந்து யாரோ டாக்டர் பிரபுன்னு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் முக்குளத்தோராக இருக்க வாய்ப்பில்லை, வேறு ஏதாவது நாயுடு சமூகமாக இருப்பாரோன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் டெல்லியிலிருந்து ஒரு டீம் வந்து சசிகலா அவர்களுடன் பேசி கொண்டிருப்பதாக நான் உள்ளே இங்கே நுழையும் போது எனக்கு செய்தி. என்ன அப்படின்னால் என்ன பின்னணி என்று தெரியல. 2 யூகங்கள் அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து இந்த 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 23 பேர்லாம் நிற்க வச்சு நீங்கள் வந்து அதிமுக கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணியோட வாய்ப்பை வந்து கெடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அது வந்து பேசி ஓரளவுக்கு அவர்களை ஆறுதல் படுத்தி, உங்களுக்கு பின்னால் வந்து எப்படி அதிமுகவில் என்ன வாய்ப்பு என்னங்கிறத நம்ம ஆட்சி அமைச்ச பிறகு பேசுவோம், இப்போ அதானே சொல்ல முடியும், அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது பின்னால், இல்லை அது வேறு எந்த விதத்தில் பேச்சு அப்படிங்கிறது தெரியும், அதாவது போக போக தான் தெரியும். ஆனால் எனக்கு உறுதியாக வந்த செய்தி, இன்று காலை வந்து டெல்லியிலிருந்து ஒரு டீம் வந்து சசிகலா அவர்களை சசிகலா திவாகர் அவர்கள் இருவரையும் சந்தித்து கொண்டிருப்பதாக எனக்கு நான் உள்ள நுழையும் போது செய்தி. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மிக்க நன்றி, வணக்கம். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.